வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்திகளில் பார்க்கலாம். சாரணர் இயக்கத்திற்கு புதிய தலைமை அலுவலகம் 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரணர் இயக்கத்தின் வைர விழா நிறைவு நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். கற்றல் மற்றும் பயிற்றுவித்தலை எளிமையாக்க நவீனமாக்க 80,000 ஆசிரியர்களுக்கு கைக்கணினி வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர் என்றும் கூறிய அவர், பள்ளி கல்வித்துறை தமிழ்நாட்டிற்கே பெரும் புகழை ஈட்டித் தருவதாக தெரிவித்தார். திருச்சியில் உள்ள பெருந்தலைவர்களின் மணிமண்டபங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சிக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் மத்திய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர், எழிலிசை மன்னர் M.K. தியாகராஜ பாகவதர் மற்றும் நீதி கட்சியின் வைரத்தூன் சர் A.T. பன்னீர்செல்வம் ஆகியோரின் மணிமண்டபங்களுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது திருவுருவ சிலைகளுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் மணிமண்டபங்களில் முறையான பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறதா என்றும் மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தினார். பகுத்தறிவு பகலவன் பெரியார் பிறந்த மண்ணில் நடைபெறும் இடைத்தேர்தலில் நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண்ணாக நம்முடைய தொடர் வெற்றி அமையட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக கட்சி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் என்பது நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண்கள் ஆகும் என குறிப்பிட்டுள்ளார். மக்களை சந்திக்கும் வலிமையற்ற அதிமுக, பாஜக வழக்கம் போல அவதூறுகளை பரப்பி வருகிறது எனவும், தமிழகத்திற்கு பாடுபடும் அரசை, திமுக அரசை வஞ்சிக்கும் மத்திய அரசை மக்கள் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாபெரும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவோம் என்று தொண்டர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி இன்று 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்நிலையில் தலைவர் விஜய் கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சினைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சக்தியுடன் நாம் கரம் கோர்த்து நமது வலிமையை நாட்டுக்கு பறைசாற்றி அதிகார பகிர்வுடன் கூடிய ஆகப்பெரும் ஜனநாயக பெரு நிகழ்வை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் தாவேகா கொள்கை தலைவர்களின் சிலைகளை திறந்து வைத்த விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில் பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தினார். இந்நிலையில் கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து கட்சியின் கொள்கை தலைவர்களாக அறிவிக்கப்பட்ட பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள் ஆகியோரின் சிலைகளையும் விஜய் திறந்து வைத்து ஒவ்வொரு சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஈசிஆர் கார் விவகாரத்தில் பழி சுமத்திய சுயநல அரசியல்வாதிகளின் முகமுடி கிழிந்து தொங்குவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். ஜனவரி 24ஆம் தேதி அன்று சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை சிறையில் துரத்திய காரில் திமுக கொடி இருந்தது. இதனால் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் ஈசிஆர் கார் விவகாரத்தில் திமுக கொடியை சுட்டிக்காட்டி பழி சுமத்திய சுயநல அரசியல்வாதிகளின் முகமுடி கிழிந்து தொங்குவதாகவும், திமுக மீது பழி போட்டு வீராவேசமாக அறிக்கை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா என்றும் கேள்வி எழுப்பி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அதிமுகவினரால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அவர் சாடியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
இந்த விவகாரத்தில் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவரது அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில அரசின் தலையீடு அற்ற விசாரணை வேண்டும் என்றும் அப்போதுதான் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யார் அந்த சார் என்பதற்கு இதுவரை விசாரணை நடைபெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ECRயில் பெண்கள் சென்ற காரை துரத்திச் சென்ற விவகாரத்தில் கைதான இளைஞர் சந்துரு வாக்குமூலம் அளித்த வீடியோ வெளியாகியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கானாத்தூர் பகுதியில் இளம் பெண்கள் உள்ளிட்ட 4 பேர் சென்ற காரை கட்சி கொடி பொருத்திய காரில் இளைஞர்கள் துரத்திச் சென்ற வீடியோ இணையத்தில் வைரலானது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கொடைக்கானல் செல்வதற்காக டோலை தடுக்க திமுக கொடியை பொருத்தியதாகவும் சந்தோஷ் என்பவரின் அறிவுறுத்தலின் பேரில் பெண்களை துரத்தி சென்றதாகவும் கைது செய்யப்பட்ட சந்துரு வாக்குமூலம் அளித்துள்ளார். ஈரோட்டில் தேவாலயம் முன்பு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சிக்கும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை நாளை மாலையுடன் நிறைவு பெற உள்ளதால் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் முன்பு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சீமானுக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. தகவல் அறிந்த போலீசார் இருதரப்பையும் அப்புறப்படுத்தினர். தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தொகுதிக்குட்பட்ட சம்பத் நகர் உழவர் சந்தையில் இன்று காலை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தையில் விவசாயிகளிடமும் பொதுமக்களிடமும் நோட்டீஸுகளை கொடுத்து ஆதரவு திரட்டினார். ஈரோட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் அப்போது உறுதியளித்தார். ஈரோட்டில் ஜவுளி மற்றும் மஞ்சள் தொழில் சார்ந்த அனைத்து வளர்ச்சி திட்ட பணிகளை கொண்டு வருவேன் எனவும் அவர் கூறினார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சீதாலட்சுமி பூங்காவில் நடைபயணம் மேற்கொண்ட பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பிரச்சாரத்துக்கு 2 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் களமிறங்கியுள்ள வேட்பாளர் சீதாலட்சுமி ஈரோடு பேருந்து நிலையம் அருகே உள்ள வஉசி பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பத்திரிகையாளர்கள் செல்போன்களை கூட சுதந்திரமாக வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு சுதந்திரம் தமிழகத்தில் பறிபோய்விட்டதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை KK நகரில் ESI மருத்துவமனையின் 46வது தடயவியல் துறையின் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய தமிழிசை தாவேகா தலைவர் விஜய் இன்னும் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டுமென அறிவுறுத்தினார். மேலும் பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேர் இல்லை என்போர் திராவிட மாடல் என கூறுவதாக சாடினார். ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைந்த பின் திருமாவளவனை சந்தித்தது முதலில் நீ போ பின்னாடி நான் வருகிறேன் என கூறியிருக்கலாம் என விமர்சித்தார். காலடி எடுத்து வைக்கிறார்கள் என்று அவங்க இன்னும் கொஞ்சம் மக்களோடு மக்களாக வர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. இன்விசிபிளாக இருந்ததுலேருந்து விசிபிளாக வரணும். இன்விசிபிள்னா பொலிட்டிக்கலி இன்விசிபிள். திரைத்துறையில் நான் சொல்லலை. இன்னும் பனையூரிலிருந்து பணியூருக்காக பணி செய்வதற்காக ஊராக செய்தால் அது சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் இந்துக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அநீதி நடப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பரங்குன்றம் கந்தர் மலையில் சில நாட்களுக்கு முன்பு ஆடு பலி கொடுக்க முயன்றதுடன் MP நவாஸ்கனி பிரியாணியை வைத்து சாப்பிட்டு மலையின் புனிதத்தை கெடுத்துள்ளார் என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற ஒரு கும்பல் அலைகிறது என்றும், தமிழ் கடவுளான முருகனை இழிவுபடுத்தும் செயலுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும்,
வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடைக்கு கடை தங்கம், உணவை தேடி தேடி தேர்வு செய்யும் மக்கள் ஆட்சி செய்யும் தலைவனை மட்டும் ஏன் தேடாமல் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்னும் மக்கள் மத்தியில் எக்கரைக்கும் இக்கரை பச்சை என கூறுவதாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே மிகப்பெரிய கூட்டணி நாம் தமிழர் கட்சியின் கூட்டணிதான் எனவும் 8 கோடி மக்களுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பதாகவும் தெரிவித்தார். பெரியாரின் கருத்துக்களை எம்.ஆர். ராதா நாடகங்களில் வெளிப்படுத்தியது போன்ற நிலைமை தற்போது உள்ள தமிழகத்தில் இல்லை என நடிகை ராதிகா தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வெள்ளலூரில் அருகே பாஜக சார்பில் நடத்தப்பட்ட மோடி ரேக்லாவில் நடிகை ராதிகா கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எம்.ஆர். ராதாவின் நாடகங்கள் பெண்ணுரிமை, சமூக சீர்திருத்தம் உள்ளிட்டவை அடங்கியதாகவும் தற்போது உள்ள நடைமுறையில் அது வேறு மாதிரி இருப்பதாகவும் தெரிவித்தார். இஸ்ரோவுக்காக பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கியது வரவேற்கத்தக்கது என அதன் தலைவர் வி. நாராயணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இஸ்ரோவின் 100வது மிஷன் இந்திய நாட்டிற்கே பெருமையான நிகழ்வு என்றும் இது ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இஸ்ரோவுக்கு 13,415 கோடி ஒதுக்கியதற்கு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அதில் தமிழ்நாடு முழுவதும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இதுவரை 8.42 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 1863 கோடி ரூபாயை 1,06,000 விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஈரப்பதம் குறித்து மத்திய அரசின் கிளியரன்ஸ் 2 நாட்களில் வந்துவிடும் எனவும் தெரிவித்தார். சென்னையில் வீடற்ற மக்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணியை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. அண்மை காலமாக பல சாலைகளில் புதிதாக பலர் தங்க தொடங்கியுள்ளதை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். தற்போது சென்னையில் இந்த எண்ணிக்கை இதற்கு முன் நடத்திய கணக்கெடுப்புகளை விட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு வீடற்றோர் பற்றிய கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் மிட்ரா சமூக பணி பள்ளியின் மூலமாக கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. 6 வாரங்களில் இப்பணியை முடிக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. கணக்கெடுப்பு முடிவுகளின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நோய் தடுப்பு சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்காக மாநகராட்சி தனி வீடற்ற தங்குமிடங்களை அமைக்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் 83 தங்கப் பதக்கம் வென்று தமிழக வீரர்கள் அசத்தியுள்ளனர். யூத் கேம் சிலம்பம் ஃபெடரேஷன் சார்பில் தேசிய அளவிலான சிலம்ப போட்டி ஹரியானாவில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து பங்கேற்ற 150 மாணவர்கள் 83 தங்கம், 38 வெள்ளி, 29 வெண்கல பதக்கங்களை வென்று அசத்தினர். பதக்கங்களை வென்று சென்னை திரும்பியவர்களுக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாணவர்களை வரவேற்க காத்திருந்தவர்களுக்கு சிலம்பம் சுற்றி காட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஸ்ரீரங்கம் கோயிலில் நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலில் பூபதி திருநாள் எனப்படும் தைத்தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் மாலை நம்பெருமாள் திருச்சிவிகை வாகனம், ஹம்ச வாகனம், யாழி வாகனம், கருட வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 10ஆம் தேதி முக்கிய நிகழ்ச்சியாக தைத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில்
பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. காலை முதலே வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமுலையம்மன், உடனுரை, அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மனுக்கு தீபாராதனைகள் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் சிறப்பு விருந்தினராக இயக்குனர் வெற்றிமாறன் பங்கேற்றார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. அதனை கொண்டாடும் வகையில் மதுரை கிழக்கு மாத்தூர் விளக்கில் மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு LED டிவி, பீரோ, கிரைண்டர் போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நாமக்கல் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் காளை குத்தியதில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தின் பதைபதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நேற்று ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற வீரரின் தொண்டை பகுதியில் காளையின் கொம்பு குத்தியதில் பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இச்சம்பவத்தின் பதைபதிக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் அருகே காய்ச்சலால் 4ஆம் வகுப்பு மாணவன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயின்று வந்த மைத்தீஸ்வரன் என்ற மாணவன் சில நாட்களாக மர்ம காய்ச்சல் காரணமாக அவதிப்பட்டு வந்துள்ளார். சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காமல் என்ன நோய் பாதிப்பு என்பது குறித்து முறையாக அறிவிக்காததுமே உயிரிழப்புக்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டினர். சங்கராபுரம் அருகே காதலை கைவிட மறுத்ததால் மகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்ய முயன்ற தாயை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பட்டு பாரதியார் நகர் தெருவை சேர்ந்தவர்கள் முனுசாமி, மல்லிகா தம்பதி. இவர்களுக்கு குறிஞ்சி என்ற மகள் உள்ளார். இந்நிலையில் கல்லூரி மாணவியான குறிஞ்சிக்கும் திருத்தணியை சேர்ந்த சாய்குமார் என்பவருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இதனை அறிந்த தாய் மல்லிகா காதலை கைவிடுமாறு மகளிடம் கூறியுள்ளார். ஆனால் அவர்களின் பழக்கம் தொடரவே ஆத்திரமடைந்த மல்லிகா முட்டை பொரியலில் எலிமருந்தை கலந்து கொடுத்துள்ளார். இதனை அறியாமல் சாப்பிட்ட குறிஞ்சி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மகளுக்கு விஷம் கொடுத்ததை ஒப்புக்கொண்டதை அறித்து மல்லிகாவை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருமயத்தில் மது போதையில் காரை ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்திய போதை ஆசாமிகளை பிடித்து பொதுமக்கள் தருமடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அப்போது அவ்வழியே அதிவேகமாக வந்த வாகனம் சாலையோரம் நின்றிருந்த வாகனங்கள் மீது மோதி நின்றது. காரில் பயணித்த 3 நபர்களும் மது போதையில் இருந்ததை அறிந்த பொதுமக்கள் அவர்களுக்கு தருமடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். இந்த விபத்தில் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. விபத்தை ஏற்படுத்திய 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மனைவியை கொலை செய்த கணவன் மற்றும் மாமியாரை போலீசார் கைது செய்தனர். மேகலிங்கபுரத்தை சேர்ந்த சுப்பையா, கிருஷ்ணவேணி தம்பதியினருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மனைவி கீழே விழுந்து இறந்து விட்டதாக அவரது உறவினர்களுக்கு சுப்பையா தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து இறப்பில் மர்மம் இருப்பதாக கிருஷ்ணவேணியின் உறவினர்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் கிருஷ்ணவேணியை அவரது கணவர் தனது தாயுடன் சேர்ந்து மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பள்ளி மாணவிகள் முன்பு கத்தியை காட்டி ரகளையில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். அமரப்பூண்டி கிராமத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் அந்த வழியாக சென்ற பேருந்தில் இருந்த பள்ளி மாணவிகள் முன்பு கத்தியை காட்டி ரகளையில் ஈடுபடும் பொதுமக்களையும் தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே முன் விரோதத்தில் வாளை வைத்து சரமாரியாக வெட்டியதில் ஒருவர் படுகாயமடைந்த வீடியோ வைரலாகி வருகிறது. தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த ராகுல் என்பவருக்கும் சந்தியா சதீஷ் என்பவருக்கும் இடையே முன் விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த சந்தியா சதீஷை ராகுல் வாளை வைத்து சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயம் ஏற்பட்டு சந்தியா சதீஷ் இரத்த வெள்ளத்தில் துடித்தார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் செல்ல முற்பட்ட போது வாளுடன் நின்ற ராகுல் யாரும் கிட்டே வரக்கூடாது என மிரட்டியுள்ளார். இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புற்றுநோயை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னையில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. உலகத்தை அச்சுறுத்தி வரும் புற்றுநோயை கட்டுப்படுத்தும் விதமாக சென்னை பெசநகர் கடற்கரையில் காவேரி மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 10 கிலோமீட்டர் வரை நடத்தப்பட்ட இப்போட்டியில் சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் 7000 பேர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கும்பகோணத்தில் கல்லூரி கழிப்பறையில் மாணவி குழந்தையை பெற்றெடுத்து குப்பை தொட்டியில் வீசிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள அரசு கல்லூரியில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை கல்லூரி முடியும் நேரத்தில் மாணவி ஒருவர் அதிக இரத்தப்போக்கினால் வகுப்பறையிலேயே மயங்கி விழுந்துள்ளார். அந்த மாணவியை மீட்டு ஆசிரியர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு குழந்தை பிறந்திருப்பதை தெரிந்து கொண்டனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்த நிலையில் மாணவியிடம் குழந்தை எங்கே என விசாரித்த போது கல்லூரி வளாகத்தில் மறைவிடத்தில் வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதன் பேரில் குழந்தையை மீட்டு சிகிச்சை அளித்து வருவதுடன் தாயும் நலமுடன் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை போரூரில் 230 மாணவர்கள் ஒரே நேரத்தில் ஆத்திச்சூடி பாடிக்கொண்டே சிலம்பம் சுற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். தமிழையும் தமிழரின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளையும் நினைவு கூர்ந்து போற்றும் விதமாக சென்னை போரூர் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் சாதனை நிகழ்வு ஒன்று நடத்தப்பட்டது. அதன்படி சிலம்பம் பயிலும் 230 மாணவர்கள் ஒரே நேரத்தில் ஆத்திச்சூடி பாடிக்கொண்டு சிலம்பம் சுற்றி அசத்தினர். இதனை பாரதம் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவன தலைவர் ரேணுகோபால், காயத்ரி ஆகியோர் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கினர். இந்த நிகழ்வில் மூத்த சிலம்ப பயிற்சி ஆசான் பூங்காவனம், பிரபல திரைப்பட சண்டை பயிற்சியாளர் ஜாகுவார் தங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரையில் சுமார் 50 கிலோ எடை கொண்ட 3 ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளன. கடந்த சில தினங்களாகவே சென்னை உட்பட பல்வேறு கடற்கரை பகுதிகளிலும் ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய வண்ணம் உள்ளன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சுமார் 30 முதல் 50 கிலோ எடை கொண்ட 3 ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளன. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் ஆமைகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆம் ஆத்மி கட்சி மக்களுக்கான சுகாதார நடவடிக்கைகள் உட்பட அனைத்து துறைகளிலும் ஊழலை செய்துள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரை 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு இதுபோன்ற சலுகைகள் கிடைத்ததில்லை என்றும், ஆம் ஆத்மியின் கொள்கைகளால் தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் டெல்லியில் சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதிக்குள் பெண்கள் 2500 பெற தொடங்குவார்கள் என கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த உறுப்பினரும் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கலிகஞ்ச் தொகுதியில் எம்எல்ஏவுமான நசிருதீன் அகமது காலமானார். இவர் லால்டா என்று அழைக்கப்பட்டார். நேற்று இரவு இவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு